வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சென்னை வந்துள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொள்ளும் என் மக்கள் பாத யாத்திரையில் பங்கேற்றுள்ளார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விரிவான விவரங்கள். வணக்கம். என் மக்கள் பாத யாத்திரையினுடைய அந்த 200வது தொகுதியாக சென்னை துறைமுகம் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த பாத யாத்திரையை மேற்கொண்டு இருக்கிறார். இந்த பாத யாத்திரையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வருகை தந்து பங்கேற்று இருக்கிறார். குறிப்பாக சென்னை வள்ளலார் நகர் பகுதியில் அந்த தங்கசாலை பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த பாத யாத்திரையில் ஜே.பி. நட்டா வருகை தந்து பங்கேற்று இருக்கிறார். அந்த நடைபாதை அந்த பாத யாத்திரையினுடைய அந்த வாகனத்தில் ஏறி அண்ணாமலை, ஜே.பி. நட்டா மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அந்த வாகனத்தில் பொதுமக்களை பார்த்து கையசைத்தவாறே வருகை தருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இன்று மாலை சென்னைக்கு வருகை தந்த பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இந்த பாத யாத்திரையில் பங்கேற்று இருக்கிறார். சுமார் 500 மீட்டர் தூரம் இந்த வாகனத்தில் பயணமாக மேற்கொண்டு இருக்கக்கூடிய இவர் தொடர்ந்து பாஜகவினுடைய அந்த பாத யாத்திரை பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல துணைத் தலைவர்கள், மேலும் எம்எல்ஏக்கள் வானதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன், அதே போல பார்த்தோம் என்றால் மூத்த நிர்வாகிகள் பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதிக்கு வருகை தந்த ஜே.பி. நட்டா முதலில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த வாகனத்தில் ஏறி பொதுமக்களை பார்த்தவாறு கையசைத்து வருகை தந்தார். பொதுமக்களும் அதற்கு ஏற்ற வகையில் பூக்களை தூவி அவர்களை வழிநெடுகிலும் வரவேற்றார்கள். தொடர்ந்து தற்பொழுது இங்கு நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்று இருக்கிறார்கள். இதில் ஜே.பி. நட்டா பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். கடந்த ஜூலை 28ஆம் தேதி என் மக்கள் பாத யாத்திரை ராமநாதபுரத்தில் அண்ணாமலை தொடங்கி இருந்தார். திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய ஊழல் உள்ளிட்ட விஷயங்களை குறிப்பிட்டு அவர் பாத யாத்திரை மேற்கொண்டிருந்தார். அதே போல பாஜகவினுடைய 10 ஆண்டு கால சாதனைகளை விளக்கக்கூடிய வகையிலும் இந்த பாத யாத்திரையை மேற்கொண்டு இருந்தார். அந்த வகையில் 200வது தொகுதியாக தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் இந்த பாத யாத்திரை மேற்கொண்டு வரக்கூடிய அவர் இன்றைய தினம் 200வது தொகுதியாக சென்னை துறைமுகத்தில் இந்த பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோடு தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இந்த பாத யாத்திரையில் பங்கேற்று இருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.